கிஃப்ட் வாங்கி வச்சிருக்குதான் பேரு. பூங்கொத்தக்காக்கு ஆனா உண்மையிலே என் மேல பாசம். ஐயோ! எல்லாம் என் மேல பாசம் பொழியிறாங்கப்பா. ஏன்னே தெரியல. ஏன்னா மகா யார்கிட்டயுமே கலப்படம் இல்லாத அன்ப காட்டுறவ. மகா கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட அன்பு காமிச்சாலும் அதுல கலப்படம் இருக்காது. யார்கிட்ட கோவம் காமிச்சாலும் அதுல பொய் இருக்காது. அதனால தான் மகா பொண்ண எல்லாருக்கும் பிடிக்கும். பூங்கொத்தக்கா, நாளைக்கு வரேன். சரியா? அக்கா யாரு பேட் கமெண்ட் போடுறாங்க? அக்காக்கு யாரு பேட் கமெண்ட் போடுறாங்க? சிஸ்டர் நான் ஏன் தப்பா மெசேஜ் பண்ணேன் இருந்தேன். ஐயையோ! இல்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடுங்க போனா சிஸ்டர். விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க. உங்களுக்கு ஏதோ என்ன ஃபுல் வியூல பார்க்கணும்னு ஆசை. அதே சில புறம்போக்கு பசங்க அசிங்கமா பேசுறானுங்க. அவனுங்க பேசுறானுங்கன்றதுக்காகலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க விடுங்க சிஸ்டர். நீங்க கேளுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உங்க பக்கம் இருக்கேன். சரிக்கா, அன்பு அக்காவுக்கு இனிய இரவு வணக்கம். பாய்க்கா, போயிட்டு பாய் சூர்யா. நீங்க பண்ணல பூனா, கண்ட நாய் கேக்குது. ஏங்க விடுங்க, கண்ட நாய் கேக்குதுன்றதுக்காகலாம் நம்ம வந்து உட்கார முடியுமா? விடுங்க. கேட்குற நாய் கேட்டுட்டு தான் இருக்கும். அதுக்காகலாம் அமைதியாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. கண்ட நாய் கீழே நைட்டு இறக்கடிடுது. அதுக்காக விட்டு தள்ளிட்டு போங்க. லைக் போட்டேன். குட் நைட் பாய் மகா. ஏன் மாதிரி போறீங்க? இருங்க மாதிரி நாங்கள் டெலீட் பண்ணுறோம். வாங்க போனா சாப்பிட்டீங்களா? நைட்டிகளின் ராணி மகா ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூர் அவ்வளோ புகழ்பெற்ற மண் மகா. எங்கள் ஊரும் புகழ்பெற்ற மண் தான் லப்பச்சண்ணா. சரியா? ஓகே அண்ணா, நான் கேட்பேன் என்னீங்க சிஸ்டர். கேட்டால் நான் கேட்பேன் ஃபுல் ட்ரெஸ்ஸு காட்டுங்கன்னு. நான் கேட்பேன் என்னீங்கன்னா சிஸ்டர். கேட்டேன்னா கேட்பேன். அனி உங்களுக்கான ஒரு கவிதை. இரவுகள் பகலாய் மாறக்கூடும், கனவுகள் கலைந்து போகும், நினைவுகள் எல்லாம் நீ மட்டுமாக இருந்தால் மட்டுமே போதும். எல்லாம் இப்போதான் ரோஸ் சேர்க்கை எப்படி? ஐயோடா, எனக்கு ஒன்றை பிடிக்கும். அப்படியா ஸ்ரீதர்? நீ காமிக்காத ஃபுல்லா. அடாடாடாடா, இதுல என்ன இருக்கு? ஏங்க ட்ரெஸ் அழகா இருக்குதுன்னு காட்ட சொன்னா இதுல என்ன இருக்கு? சரி, நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலையா? இப்போ ஃபுல் வியூல எடுத்து இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னா ஃபுல்லா இப்போ முன்னாடி நீங்க வச்சு இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னா அதுல ஃபுல் வியூ தெரியாதா? அப்ப 4 பேர் வந்து கமெண்ட் போட மாட்டானா? சொல்லுங்க. கவிதை பாத்தியா ஷார்ட்ஸ்ல? யார் போட்டிருக்கா? நான் பார்க்கலையே. மகா, இன்னைக்கு நான் சந்தோஷமா தூங்குவேன் மகா, உன் கூட பேசினதுனால. கண்டிப்பா ஜெய்பல. உங்க ஹவுஸை காமிங்க. என் ஹவுஸ் எல்லாம் காட்ட முடியாது. இருக்கேன் விஸ்வா. ஏன் சைலண்ட்டு? ஒரு வீடியோவை நம்ம ஃபுல்லாக எடுத்து போடுறோம். இப்போ நான் நைட்டிலே கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா ஃபுல் வியூ தெரியும். அப்போ வந்து சில புறம்போக்குங்க போடுவாங்க. அதுக்காக நம்ம பயந்துட்டு உட்கார முடியுமா? இவனுங்களுக்கு நம்ம பயப்பட முடியாதுங்க. இவனுங்களுக்கு நம்ம பயந்தோம்னா இந்த சோஷியல் மீடியாவில் உட்கார முடியாது. மீடியாக்குள்ளவே உட்கார முடியாது. சிந்து பொந்து குந்துன்னு மூடிட்டு போடா. நைட்டி சூப்பராக இருக்குது, ஊட்டி விடுமா சொல்லு வாயிலிருந்து. வாயிலிருந்து ஊட்டணுமா? மை மகா சிஸ்டர், அதனால் நான் கேட்பேன் ஃபுல் வியூ. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நான் கேட்கலாமா? வேணாம். நீங்கள் கேட்கலாம், தப்பே இல்லை போனா. சில புறம்போக்குங்க பேட் கமெண்ட்டை போடுறாங்க இல்லையா? அதனால் அவர் சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா அசிங்கமாக பேசுகிறானுங்கல்ல, அதை அப்படி பேசக்கூடாதுல்ல, அது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்க சொல்கிறாங்கடா. பாரதியா, நான் ஒன்லி வீடியோ மட்டும் பார்க்குறேன், ஆடியோ கேட்கல, ஸோ ரிப்ளை பண்ண முடியல விஸ்வா. ஏன் என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? நான் வரேன் மாதிரி நான் வேற மாதிரி ஊட்டிடுவாடா. தேவடியா பையா உனக்கு. சாரி அக்கா, ஆடியே கேட்கலையா? ஐயோ மம்மி, மகா உங்களை வறுத்து எடுக்குது. ஐயோ